சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வேலு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன் மேலே தப்பு இல்லை, இந்த கொலையை செல்வி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லவே மாட்டுறாரு. எல்லா பள்ளியும் பார்த்தீங்கன்னா அவர் மேலேயே போட்டுக்கிறாரு. செல்வி வாழ்க்கை வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலேயே பழியை போட்டுக்கிறாரு. தென்னரசை கொலை பண்ணது நான் தான் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் போலீஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வேலு உண்மையாக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இது பொய் அப்படிங்கிறது செல்விக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சக்தி வேலுக்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்ட, நீ என்னை லவ் பண்ணது உண்மையாக இருந்தால் உண்மையை சொல்லு வேலு, யார் கொலை பண்ணான்னு உண்மையை சொல்லு, நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன், அப்படி இருக்கும்போது நீ எப்படி கொலை பண்ணேன்னு சொல்லலாம், எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், இப்போ சொல்கிறியா இல்லையா வேலு அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் வேலு பார்த்திங்கன்னா எத்தனை பேர் யார் கேட்டாலும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ வேலு ஜெயிலுக்கு போயிட்டா சக்தியோட நிலைமை என்ன ஆகும், சக்தியோட குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.